சூப்பரா நடிச்சிருந்தார். தனுஷ் சாரோட ஆக்டிங்கும் சரி டைரக்டிங்கும் சரி சூப்பரா இருந்துச்சு. எல்லாரோட கேரக்டர்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எங்கேயுமே குறை சொல்ற அளவுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அதுதான் மெயின் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த இட்லி கடை தான் சென்டிமெண்ட் ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணிருக்காங்க. 5 ஸ்டார் கடை படம் அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருந்தா படம். சான்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த சென்டிமெண்ட் ஃபுல்லா சென்டிமெண்ட் பறக்க போய் படம் வேற லெவல். தனுஷ் ஃபைட்டா சம. இப்ப நம்ம வீட்டு எல்லா படமும் பார்த்தோம். ஃபைட்ல 10 பேர் சேர்ந்து அடிப்பான். இது அப்படியே 2 பேர் சிங்கிள்ஸ் செம்ம வேற லெவல் ஃபைட். அந்த அச்சியம் ஃபைட் என்னது வெற்றி காரணம் சென்டிமெண்ட் மியூசிக் செம்மடி செம்ம ஃபைட் ஃபுல்லா. நார்மலா எல்லாத்துலயும் இப்ப கேட்டிருப்பீங்க. இந்த நெகட்டிவ் பெருசா வந்திருக்க வாய்ப்பு இல்ல. நம்ம கூட நல்லா சொல்லிட்டு போயிருப்போம். குபேர் எல்லாம் அப்படிதான் ரிவ்யூ கொடுத்துட்டு போன வேலைக்கு ஆளு. படம் நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா கொஞ்சம் ஸ்லோவா போற ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. மற்றபடி டைரக்ஷன் நல்லா தான் இருக்கு. தனுஷ் ரகடா பார்த்து இந்த வாட்டி வந்து எப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்காரு அவரு. பட் கொஞ்சம் பர்சனல் ஒப்பீனியன்னா அவருக்கு அந்த சாஃப்ட்னஸ் செட் ஆகலையோ என்னவோ. அவரை வட சென்னை அந்த கேட்டகரியில பார்த்துட்டு ஒரு மாதிரி ரகடா இதுவா பார்த்துட்டு இதுல ரொம்ப சாஃப்டா இருக்காரு. அது ஒண்ணுதான். பட் ஆனா படம் ஓகே. எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. வில்லன் கேரக்டர்னா நல்லா தான் இருக்கு. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு நித்யா மேனன் தனுஷ் காம்பினேஷன் எப்படி இருக்கு? நித்யா மேனன் லாஸ்ட் படம் அதான் அந்த விஜய் சேதுபதி நடிச்சாங்களே சேம் அதே மாதிரி கேரக்டர் ரோல் தான். ஸோ நல்லா தான் இருக்கு. அது கூட நித்யா மேனன் கேரக்டரும் மொத்தமா ஓகே நல்லா தான் இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா. எப்படி நடிச்சிருக்காங்க? உண்மையா நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. படத்துல சென்டிமெண்ட்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? படத்துல சென்டிமெண்ட் வந்து ரொம்ப அழுகுற மாதிரியும் கிடையாம என்னடா இது ரொம்ப திணிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கிடையாம பொதுவா இருந்தது சென்டிமெண்ட். நித்யா மேனன் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. பார்த்திபன் கேரக்டர் நல்லா இருந்தது. சமுத்திரக்கனி ஆக்டிங் நல்லா இருந்தது. அருண் விஜயோட வில்லனிசம் நல்லா இருந்தது. எல்லாமே ஓரளவு சூப்பரா இருந்தது. அருண் விஜய் வந்து அந்த சிட்டில காட்டுறது வில்லேஜ்ல காட்டுறது அவரோட ஆக்டிங் அவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கோபத்தினால தனுஷ் ஒன்று பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அதுல இருந்து திருத்தி என்ன சொல்ல வராருன்றதை தெளிவா காமிச்சிருக்கோம். நல்லா இருக்கு படம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபீல் குட் என்டர்டெயினா இருக்கும். மோஸ்டா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். படத்துல சென்டிமெண்ட்ஸா வந்து ஒரு சில சீன்ஸ் இருக்கு. அது வந்து டக்குன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியல. ஆனா நிறைய இடத்துல நிறைய இதுல பண்ணிருந்தாங்க. படம் மொத்தமா ஒரு ஃபீல் குட் என்டர்டெயினர். மியூசிக் ஜிவி பிரகாஷ் மியூசிக் உண்மையிலே நல்லா இருந்தது. தனுஷ் ஜிவி பிரகாஷ் சொல்ல வேணும் நல்லா தான். எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். மொத்தமா படம் சூப்பரா தான் இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி வரும்னு எதிரே பார்க்கல நான். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவர் கேரக்டரைசேஷன் எல்லாமே செம்மையா எழுதியிருக்காரு. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி வரும்னு இன்னும் நிறைய படம் வரணும். நிறைய படம் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சமுத்திரக்கனி வந்து அவர் வில்லனா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒன்றும் கொஞ்சம் இது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அருண் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வில்லனா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. நல்ல படம். சூப்பரா இருந்தது. படத்துல வந்து அம்மா அப்பா எல்லாமே முக்கியம். அம்மா அப்பா இருக்கும்போது பாத்துக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லாத போது பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அது சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் நல்ல இது கொடுத்துருக்காரு. சூப்பரான படம். அவர் காம்போஸ் டிஎன்ஏ காம்போஸ் சூப்பரா இருந்துச்சு. அதான் சூப்பரான படம் ப்ரோ. நம்ம படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கேன். இந்த மாதிரி நினைச்சே பார்க்கல இந்த மாதிரி இருக்கும்ட்டு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. இட்லி கடை மாரி தான் இருக்கு. சட்னி சாம்பார் இல்ல சாம்பாரே தான் போயிட்டு இருக்கு. சட்னி வரல. சென்டிமெண்ட் சீன் நல்லா இருக்கு. அப்பா அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. அருண் விஜய் என்ன இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காரு. இதுல அவரு வில்லன் கேரக்டர் செட் ஆகல. ரொம்ப சைலண்டா இருக்குது. அதுக்கப்புறமா லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வில்லனா மாறுறாரு. ஃபுல்லா வில்லனா மாறல. அவரு கொஞ்சமா மாறுறாரு. ராஜகிரன் நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. கேமரா டைரக்ஷனும் நல்லா இருக்கு. லைட்டிங்கும் நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. அது அப்பா அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. வில்லேஜ் கேரக்டர் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. படம் மொத்தமா ஓரளவுக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம். ரெண்டாவது வாட்டி பார்க்க முடியாது. அதான் வில்லேஜ்ல இருந்து ஃபாரின் போறாரு. ஃபாரின்லயே செட்டில் ஆகிற மாதிரி பாக்குறாரு. அங்கிருந்து இங்க வர்றாரு. வில்ல விட மாட்டுறாரு. அதுதான் கதை.
ஒரு இட்லிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும், வேற எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. யூஸ்வலா வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி இதா இருக்கும், இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அப்படியே அவர் வந்துட்டு ஒரு இட்லி கடைக்கார மாதிரியே இருந்தாரு. அவருக்குலாம் கேரக்டர் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டாங்க, பட் அதோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரு பெர்ஃபெக்டா நடிச்சிருந்தாரு. ஒன்றும் இல்லை, எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்துட்டு வெளியூர்ல போயிட்டு தங்கி இருந்து ஒர்க் பாக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு அவரு ஃபீல் பண்ணி எல்லாரும் பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் படத்துலன்னு சொல்றாங்க. எல்லாமே மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம்.